வணக்கம். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. இந்த பழமொழி கேட்டிருக்கீங்களா? இந்த உண்ட மயக்கத்துக்கு இங்கிலீஷ்ல என்னங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல உண்ட மயக்கம்னா என்ன? சாப்பிட்ட பிறகு, அதுவும் நிறைய சாப்பிட்ட பிறகு மூளை வேலை செய்யாம ஒரு மந்தமா இருக்கும்ல சில நேரம், பார்த்துருக்கீங்களா? சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியாம, ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் குறைஞ்சு, லேக் ஆஃப் எனர்ஜி, அது மாதிரி இருக்கும்ல, ஸ்டேட் ஆஃப் ட்ரௌசினஸ் ஆர் ஸ்லீப்பினஸ். அதுதான் இந்த உண்ட மயக்கம். அதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம ஃபுட் கோமான்னு சொல்றோம். என்னது கோமாவா அப்படின்னு நினைச்சு பயந்துட வேண்டாம். எப்படி மயக்கம்ங்கிறது நம்ம இங்க உண்ட மயக்கத்துல இருக்கிற மயக்கம் ஃபுல்லா அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டை சொல்லலையோ, அதே மாதிரி ஃபுட் கோமால இருக்கிற கோமாவும் எப்பயும் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட் கிடையாது. இது ஒரு வேடிக்கையா சொல்றது தான். இது ஃபுட் கோமாங்கிறது சாப்பிட்ட பிறகு இருக்கிற அந்த ஸ்டேட் ஆஃப் லெத்தார்ஜி, sluggishness. அதை எப்படி நம்ம சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணலாம்? we need to fight the food coma and get back to work. ஸோ அது அப்படி இருந்தாலும் நம்ம போய் திருப்பி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா sometimes you can overcome that. சில நேரம் அது மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா கொஞ்ச நேரம் தூங்குனாதான் நல்லா இருக்கும்னு இருக்கும். ஸோ sometimes you do need a food coma to recover. yes, அதோட மெடிக்கல் டேர்ம் என்னன்னா போஸ்ட்பிராண்டியல் சாம்னலன்ஸ். போஸ்ட்பிராண்டியல்னாலே ஆஃப்டர் அ மீல். சாம்னலன்ஸ், சாம்னஸ்னாலே ஸ்லீப் ரிலேட்டட். அது லாட்டின் ஆரிஜின். நம்ம அந்த இன்சாம்னியாலாம் சொல்றோம்ல, தூங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்கல்ல, டிஃபிகல்ட்டி ஃபாலிங் அ ஸ்லீப், இன்சாம்னியா. தென் ஸ்லீப் வாக்கிங்க்கு நம்ம சாம்னாம்புலிசம் சொல்லுவோம், தூக்கத்திலே நடக்கிறது. ஸோ இதெல்லாம் அந்த சாம்னஸ்ங்கிற ரூட்ல இருந்து வருது. ஓகே.